Hello everyone, electronic configuration எப்படி ஈஸியாக எழுதலான்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்பிட்டல்ஸை இந்த மாதிரி எழுதிக்கணும். 1s அதுக்கு கீழே ஸ்பேஸ் விட்டுருங்க. தென் 2s 2p 2s கீழே அகெயின் ஸ்பேஸ் விட்டுட்டு 3s 3p 3d 3s கீழே ஸ்பேஸ் விட்டுடலாம். அதே மாதிரி ஒரு s ஆர்பிட்டல் கீழேயும் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கீழே இருந்து மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கீழே இருந்து மேலே பாருங்கள், இந்த மாதிரி கீழே இருந்து மேலே ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ண பிறகு எப்படி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதே சீக்வன்ஸில் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாரும் 1s ஃபஸ்ட்டு என்ன வருது 1s, தென் 2s 2p 3s 3p 4s 3d 4p 5s 4d 5p 6s. ஓகேவா, இப்போ என்ன ஆகுது, லைனாக 1 2 3ன்னு வராமல் சீக்வன்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் மாறும். மெயினாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4s வந்த பிறகு தான் என்ன வரும், 3d வரும். 4s வந்த பிறகு தான் 3d வந்து நம்மளுக்கு வரும். அந்த சீக்வன்ஸை நம்ம அப்படியே எழுதிக்கலாங்களா. ஃபஸ்ட்டு என்ன வரும்னு சொன்னேன், 1s 2s 2p 3s 3p அண்ட் தென் 4s வந்த பிறகு தான் என்ன வரும், 3d வரும். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் வந்து 3d வரைக்கும் தான் கேட்பாங்க. எஃப் பிளாக் படிக்கும் போது தான் வந்து நம்ம எஃப் வரைக்கும் போகணும். இப்போ நம்ம 3d வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து எலக்ட்ரான் எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம், இதுவே எஸ் ஆர்பிட்டலாக இருந்துச்சுன்னா அதில் 2 எலக்ட்ரான் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணலாம். பி ஆர்பிட்டலாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணலாம். டி ஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 10 electrons we can fill. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேண்டியம் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேண்டியம்க்கு எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கேண்டியம் அட்டாமிக் நம்பர் வந்து 21. இதில் முக்கியமாக தெரிய வேண்டியதே அந்த சீக்வன்ஸும் அதோடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்றது தான். ஓகே, நம்ம சீக்வன்ஸ் எழுதலாம்ல. 1s, ஸோ 1sல எவ்வளோ போடலாம் 2 அண்ட் தென் 1s2 தென் 2s. 2sலேயும் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 2p, 2pல மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான். அடுத்து என்ன வரும், 2pக்கு அப்புறமேல்ட்டு 3s 3s2 தென் 3p 6. ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்கள். 2 + 2 + 6, ஸோ டோட்டலாக 10. 10 + 2 12, 12 + 6 எவ்வளோ வரும், 18 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ 21 எலக்ட்ரான்ஸ். மொத்தம் நம்மளுக்கு 21. இனி எவ்வளோ தான் ஃபில் பண்ணலாம், 3 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்ன வரும், 3d வருமா, வராது, 4s தான் வரும். ஸோ 4sல 2 எலக்ட்ரான் அண்ட் தென் 3dல பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரான். ஸோ சீக்வன்ஸ் பாருங்கள், 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 அண்ட் தென் 3d1. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும். இன்னொரு எலமெண்ட் பார்க்கலாங்களா. ஓகே, ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் வந்து அட்டாமிக் நம்பர் இஸ் 30. அட்டாமிக் நம்பர் இஸ் 30. ஸோ 1s2 2s2 அண்ட் தென் 2p6 3s2 3p6 4s2. இப்போ கவுண்ட் பண்ணலாமா. 2 + 2 4, 4 + 6 10, 10 + 2 12, 12 + 6 18 and 18 + 2 20. ஸோ டோட்டலாக 20 எலக்ட்ரான் ஓவர். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 30ல் 20 போச்சுன்னா 10 தான். அதை அப்படியே போட்டு டியில் எழுதிடலாம், 3d10. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஜிங்க். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். இதுலேயே ஒரு 2 ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.